சொர்க்கத்தின் அரசர் உங்களை காப்பாற்ற வந்தால் எப்படி இருக்கும்? இந்த எண்ணமே மனித வரலாற்றின் மிகப்பெரிய கதைக்கு அடிச்சலம். இது இயேசு கிறிஸ்துவின் கதை. அவர் உங்களை நேசித்ததால் உங்களை தேடி வந்தார். அவருடைய கதை அரண்மனைகளில் தொடங்கவில்லை. மாறாக பெட்லகேம் என சிறிய ஊரில் மாட்டுத் துருவத்தில் ஆரம்பமானது. அங்கே வைக்கோல் நிறைந்த தீவன தொட்டியில் இரட்சகர் பிறந்தார். இந்த நிகழ்வு கடவுளின் அன்பை வெளிப்படுத்தியது. அந்த இரவில வானம் அமைதியாக இல்லை. தேவதூதர்கள் கடவுளுக்கு மகிமையையும் பூமியில் சமாதானத்தையும் அறிவிச்சார். இந்த செய்தியை முதலில் கேட்டவர்கள் இடையர்கள். அவர் குழந்தை இயேசுவை காண விரைந்தார்கள். கிழக்கிலிருந்து ஞானிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தனர். அவர்கள் இயேசுவை வணங்கி பரிசுகளை காணிக்கையா செலுத்தினார்கள். இயேசுவின் பிறப்பு சாதாரணமானது அல்ல என்பதை இது உணர்த்துகிறது. இயேசு வளர்ந்தபோது அவர் பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அன்புக்கு உதாரணமாய் இருந்தார். சாத்தான் அவரை சோதித்த போதும் இயேசு பாவத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் எப்போதும் தூய்மையாகவும் கடவுளின் சித்தத்திற்கு உண்மையாகவும் இருந்தார். அவருடைய வாழ்க்கை மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டி. அவர் மறுவேலை செய்யும் மனிதராக இருந்தாலும் அவருடைய செயல்களில் ஞானம் தெரிந்தது. அவர் கருணையோடும் அதிகாரத்துடனும் பேசினார். இயேசு தனது ஊழியத்தை தொடங்கினார். கலிலேயாவின் நகரங்கள் வழியாக பயணம் செய்து செய்தியை பிரசங்கித்தார். மனம் திரும்பி நற்செய்தியை விசுவாசியுங்கள் என்பதே அவருடைய பிரகடனம். அவர் நேரடியாகவும் அதிகாரத்துடன் பேசினார். அவர் சொன்ன கதைகள் மக்களின் இதயங்களை தொட்ட. அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையும் மாத்தம் கொண்டு வந்தன். இயேசுவின் ஊழியம் வியக்கத்தக்க செயல்களாலும் நிரம்பி இருந்தது. அவர் எங்கு சென்றாலும் அற்புதங்கள் நிகழ்ந்தன. அவர் பார்வையற்றவர்களின் கண்களை திறந்து முடமானவர்களை எருந்து நடக்க செய்தார். தொழுநோயாளிகளை சுத்தமாக்கினார். லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே அழைத்த போது சூடியிருந்த மக்கள் அதிசயத்தில் நின்றார்கள். இயற்கையின் மீதும் அவருக்கு அதிகாரம் இருந்தது. அவருடைய அற்புதங்கள் தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துவிட்டது என்பதற்கான அடையாளம். 5 அப்பங்களும் 2 மீன்களும் கண்டு 5000க்கும் அதிகமான மக்களுக்கு அவர் உணவளித்த போது கடவுளின் கவனிப்போம் தாராளத்தனம் எப்படிப்பட்டது என்பதை அவர் காட்டினார். இயேசுவின் போதனைகள் மலையின் மேல் அவர் கொடுத்த பிரசங்கத்தில் உச்சத்தை அடைந்தன. அங்கே அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் விதிகளை விளக்கினார். காணாமல் போன ஆடு, ஊதாரி மகன் போன்ற கதைகள் மூலம் கடவுள் பாவிகளை எவ்வளவு ஆழமாக நேசிக்கிறார் என்பதை விளக்கினார். தேவனுடைய ராஜ்யம் என்பது தூரத்தில் உள்ள ஒன்று அல்ல, அது விசுவாசம் மூலமாக நம் இதயங்களில் தொடங்குகிறது என்பதை அவர் தெளிவாக கூறினார். இயேசுவின் அன்பும் அற்புதங்களும் அதிகாரமிக்க போதனைகளும் பலரை அவர்பால் ஈர்த்தன. அதேவேளை சக்தி வாய்ந்த எதிரிகளையும் உருவாக்கின. மத தலைவர்கள் அவருடைய போதனைகளா தங்கள் அதிகாரம் கேள்விக்குள்ளாகது எண்ணினர். அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சூரியதை தெய்வ நிந்தனையாக கருதினர். அதனால் அவரை கொலை செய்ய திட்டமிட்டனர். இந்த எதிர்ப்புக்கிடையிலும் இயேசு அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தார். ஏனென்றால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய நோக்கம். இறுதியில் யூதாஸ் இஸ்காரியோத்தா அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார். வீர்கள் அவரை கைது செய்து அநியாயமாக விசாரித்தனர். பிலாத்து அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். இயேசு அவமானப்படுத்தப்பட்டு கல்வாரி மலைக்கு சிலுவையை சுமந்து சென்று சிலுவையில் அறையப்பட்டார். அது மனித வரலாற்றின் இருண்ட தருணம். ஆனா அதுவே மிக முக்கியமான தியாகம். அவர் முழு மனித குலத்தின் பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டு நமக்காக மரித்தார். தன் ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அது பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் வெற்றி கொண்ட திட்டத்தின் ஒரு பகுதியாகும். 3ஆம் நாள் காலையில் அவர் உயிர் செழுந்தார். இயேசு மரணத்தை வென்று உயிருடன் எழுந்தார். அவருடைய உயிர் தெழுதல் அவர் உண்மையிலேயே தேவனுடைய குமாரன் என்பதையும் சந்தேகமில்லாமல் நிரூபித்தது. 40 நாட்களுக்கு பிறகு இயேசு தன் சீன்களை ஒலிய மலைக்கு அழைச்சு சென்றார். அங்கே அவர் பரலோகத்துக்கு எழுந்தார். தேவதூதர்கள் அவர் மீண்டும் வருவார் என அறிவித்தனர். இது கிறிஸ்தவ நம்பிக்கையின் மையம். இயேசு மீண்டும் வருவார். அவர் திரும்பி வரும்போது ஒவ்வொருவரும் அவரை காணும். புதிய வானமும் பூமியும் உருவாகும். அங்கே துக்கமும் வலியும் மரணமும் இல்லை. எல்லாம் புதிதாகும். இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு விரைவில் வருகிறார்.